வரும் 26ஆம் தேதி 6 மாவட்டங்களில் மிக கனமழைக்கும் 9 மாவட்டங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க தலைமைச் செய்தியாளர் சிவா நம்மோட இணைப்பில் காத்திருக்கிறார். சிவா, வணக்கம். விவரங்கள் என்ன? நவீனா, தமிழகத்தில் அடுத்த 7 நாட்களுக்கு வானிலை நிலவரம் தொடர்பான அறிவிப்பை சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில நேற்று தினம் பூமத்திய ரேகையை ஒட்டி இருக்கக்கூடிய கிழக்கு இந்திய பெருங்கடல், அதே போன்று அதனை ஒட்டியுள்ள தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்றைய தினம் தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பூமத்திய ரேகை பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றிருக்கிறது. இது மேலும் வலுவடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நகரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கு. இதனுடைய தாக்கம் என்பது அடுத்த ஒரு வாரத்திற்கு தமிழகத்தில் பரவலாக மழைக்கு வாய்ப்பு இருக்கும் என்றும், அதிலும் குறிப்பாக 25ஆம் தேதி அன்று மயிலாடுதுறை, நாகை, தஞ்சாவூர், திருவாரூர் ஆகிய மாவட்டங்கள்ல மிக கனமழைக்கான ஒரு வாய்ப்பும், கடலூர், விழுப்புரம், அரியலூர், சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல கனமழைக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. 26ஆம் தேதி அன்று தமிழகத்தில கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களிலும், அதே போன்று காரைக்கால் பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழைக்கான ஒரு எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் வழங்கியிருக்கிறது. அதே நாள்ல காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. 27ஆம் தேதி அன்று விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை ஆகிய மாவட்டங்கள்ல மிக கனமழைக்கான வாய்ப்பும், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. 28ஆம் தேதியும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இது போன்ற வட மாவட்டங்கள், அதே போன்று டெல்டா மாவட்டங்கள்ல கனமழைக்கான தாக்கம் இருக்கும் என்றும், 29ஆம் தேதியும் இதே போன்று சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள்ல இந்த கனமழைக்கான தாக்கம் இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதாவது 27ஆம் தேதி தொடங்கி அடுத்த 3 நாட்கள்ல சென்னை புறநகர் பகுதிகளில் கனமழைக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல மீனவர்களுக்கான இந்த எச்சரிக்கையை பொறுத்தவரை தமிழக கடலோர பகுதிகளில் இன்றைய தினம் தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் உருவாக உள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக மீனவர்கள் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று நாளைய தினம் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று அதிகபட்சமாக 55 கிலோமீட்டர் வேகத்திலும் 26, 27, 28 ஆகிய நாட்கள்ல, குறிப்பாக 27, 28 ஆகிய நாட்கள்ல மட்டும் தமிழக கடலோர பகுதிகளில் 75 கிலோமீட்டர் வேகத்துல காற்றினுடைய தாக்கம் இருக்கும். அதன் காரணமாக மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று ஒரு எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் தற்போது வழங்கியிருக்கின்றது. நவீனா, விவரங்களுக்கு நன்றி சிவா.